மறுநாள் ஹீரோ வீட்டு வாட்ச்மனும் சார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற லேடியும் வரமா மயங்க இருந்தீங்க, அதான் வாட்ச்மனை கூட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ச்மனும் நீங்க கடந்ததை பார்த்துட்டு பயந்து அப்பா கால் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். கோமான ஹீரோவும் அப்பாக்கு எது கால் பண்ணி சொல்லி பேசிட்டு இருக்கப்ப ஹீரோட அப்பா கால் பண்ணவும் செய்றாரு. ஹீரோவும் பேசிட்டு இருக்கப்ப நீ என்ன பண்றியோ தெரியல, உடனே அமெரிக்கா கிளம்பியான்னு சொல்றப்ப ஹீரோவும் டிக்கெட் போட்டேன் வந்துறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்ரூம் போய் இந்த முடிதான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை ட்ரிம் பண்ணவும் செய்யறான். மறுநாள் ஹீரோவும் அந்த கான்ட்ராக்டை கூட்டு நடந்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, எங்க அப்பாவை தெரியும் சொன்னால எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த கான்ட்ராக்டரும் இறந்தவங்களாம் 15 நாள் இந்த பூமியெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, எப்போ 16 நாள் காரிய முடியுதோ அப்பதான் அவங்க உலகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவரை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லவும் செய்கிறான். என் வீட்டுக்கு வந்த ஹீரோவும் வேலை பார்க்குறவங்கலாம் வீட்டில் இருக்க லைட்லாம் ஆன்லேயே இருக்கட்டும், வீட்டில் இருக்க டோர்ஸ் கட்டன்னு சொல்லலாம் ஓப்பன்லாம் வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பயத்தில் என்ன பண்ணு தெரியாமல் வீட்டில் இருக்க ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சு அங்கே வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு அந்த டேஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கான். இவங்க நினச்ச மாதிரி அந்த 14 நாள் காரியம் நடக்கவும் செய்யுது. கூட அந்த ஃபேமிலியோட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கான். தூரமான ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த ஹீரோவும் பெட்டில் யாராச்சும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் இல்லைன்னா அந்த பெட்டில் கஸ்கட்டன் தூக்கி மேலே போடவும் செய்கிறான். யாராச்சும் இருந்தா தெரியும்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஹீரோ ஒரு வழியாக நைட்டு நிம்மதியாக தூங்கவும் செய்கிறான். மறுநாள் ஹீரோவும் அந்த இறந்த பொண்ணோட தம்பியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான். வந்தவனும் என்னன்னா பாட்டி எங்க கேட்குறப்ப ஜஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் விஸ்கி குடிக்கிறேன் பிராந்தி குடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறப்ப அவனும் எதனால ஓகேன்னு சொல்கிறப்ப ஹீரோவும் விஸ்கி ஊற்றி கொடுக்குறான். இப்படி 2 பேரும் குடிச்சிட்டு பால்கனிக்கு போகிறாங்க. ஹீரோவும் அவனு பால்கனியில் தம் அடிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோவும் காலேஜ்லாம் முடிச்சான்னு சொல்லி கேட்கவும் செய்கிறான். அவனும் காலேஜ்லாம் முடிச்சிட்டேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்கிறப்ப ஹீரோவும் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் போட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறான். உடனே அவனும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும் நான் சொன்னோன்னா கோவமான அவனும் என்னை பார்த்து நான் பிச்சைக்காரன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்பெல்லாம் நினைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் நான் வந்திருக்கவே கூடாது, நான் வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறப்ப ஹீரோவும் காம் டவுன் ஆடுறா, கொஞ்சம் கோவப்படாத அமைதியாருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திட்டு இருந்த அவனும் கொஞ்ச நேரத்தில் அவனே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் இருறா சரக்கு ஊற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் கிளாஸில் சரக்கு ஊற்றிட்டு இருக்கப்ப திடீர்னு ஹீரோக்கு சலங்க சொன்ன மாதிரி கேட்குது. டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறப்ப அவன் தம்பியோட சட்டை காலர் பிடிச்சி யாரோ தூக்குற மாதிரி இருக்கு. அவனு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவனை பால்கடியிலேருந்து தூக்கி போடவும் செய்யுது. உடனே ஹீரோவும் அவன் காலை பிடிக்கவும் செய்யறான். ஆனால் அந்த கால் வலிக்கு கீழே விழுந்து பயங்கரமாக அடிபடவும் செய்யுது. ஹீரோ அவன் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்க்குறான். ஹீரோவை பார்த்து அந்த கான்ட்ராக்டரும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க, உங்களை வீட்டில் மீட் பண்ணி சொல்லிட்டு ஹீரோவிட்ட சொல்லவும் செய்கிறான். வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அந்த இறந்த பொண்ணு ஞாபகமாக வந்த அந்த கிளிப்பும் உடைக்கலாம் போகிறப்ப வீட்டில் இருக்க லைட்லாம் ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவும் ஏதோ அமானுஷம் நடக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கீழே ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே ஹீரோவும் டார்ச் அடிச்சுட்டு ஹாலுக்கு போகிறப்ப கிச்சனில் அந்த ஏதோ சவுண்டு மாதிரி வருது. அவனை கிச்சனில் போய் பார்த்தா அங்கே இருக்க சிங்கில் தண்ணி ஓப்பனாகி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அதை ஆஃப் பண்ணுறப்ப அங்கே இருக்க தட்டலாம் ஒன்றா கீழே வந்து உடஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்த ஹீரோவும் லைட் அடிச்சுட்டு ஆளுக்கு போகிறான். படிக்கட்டில் எலும்பும் தொல்லுமாறு உருவம் ஹீரோ பார்த்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கான். மறுநாள் அந்த கான்ட்ராக்டை வீட்டுக்கு கூப்பிடவும் செய்கிறான்.